2026 மட்டும் இல்ல, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். 2026 தேர்தல் மட்டுமல்ல, 2031, 2036 தேர்தலிலும் திமுக ஆட்சிதான் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்திற்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பதிலடி கொடுத்துள்ளார். மக்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதனால மக்கள் இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு எந்த அளவுக்கு ஆதரவு தராங்கிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்ல, இங்க சுற்றுலா பயணிகளாக வரக்கூடிய மக்களும் அந்த எழுச்சியை, அந்த ஆதரவை வெளிப்படுத்தினப்போ ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மலர் கண்காட்சி எப்படி இருந்துச்சு சார் இந்த வருஷம்? ஏன்னா 2வது முறையா நீங்க தொடங்கி வச்சிருக்கீங்க. நீண்ட நேரம் அந்த மலர் கண்காட்சியை ரொம்ப ரசிச்சு பாத்தீங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார்? நீண்ட நேரம் பார்த்தேங்கிறதுனால சிறப்பா இருந்ததுன்னு அர்த்தம். ரொம்ப சிறப்பா இருந்தது. எதிர்பார்த்தோட நல்லா இருந்துச்சு. குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தில் கேள்வி கேட்டிருக்காரு, விளக்கம் கேட்டிருக்காங்க. நேற்று வெளியிட்டாச்சா மற்ற மாநிலத்தினுடைய முதலமைச்சர், மாநில தலைவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டு அந்த அடிப்படையில் உரிய நடவடிக்கை நாங்கள் எடுப்போம். மத்திய அரசு இந்த சர்வாதிகாரத்தை கடைபிடிக்கிறாங்க சார்? இப்ப இல்ல, தொடர்ந்து அதான் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க, தொடர்ந்து தான் பண்ணிட்டு இருக்காங்க. சார், ப. சிதம்பரம் இந்தியா கூட்டணி வீக்கா இருக்குன்னு சொல்லி என்னங்க? ப. சிதம்பரம் அது அவருடைய கருத்து. 2026 மட்டும் இல்ல, 2031 அதுக்கப்புறம் வர 36 எல்லாமே திராவிட முன்னேற்ற கழக தான், திராவிட மாடல் ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நிலைச்சு நிற்கும். நீலகிரி மாவட்டத்தில் இருக்க விளையாட்டு மைதானங்களால மேம்படுத்தணுன்ற கோரிக்கை இருக்கு. குறிப்பா நீலகிரி மாவட்டத்தில் ஹாக்கி விளையாடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார். இப்போ குன்னூர்ல எல்லாம் இருக்க ஹாக்கி கிரவுண்ட் எல்லாம் முறையா நிறைய கோரிக்கை வச்சிருக்காங்க மேம்படுத்தி தரணும்னு சொல்லி. ஏற்கனவே விளையாட்டுத்துறை அமைச்சர் அந்த கோரிக்கைலாம் வச்சிருக்காங்க. அது பரிசீலனையில் இருக்கு. அதெல்லாம் நிச்சயமா நிறைவேற்றப்படும். 26ஆம் ஆண்டு மட்டுமல்ல, 2031ஆம் ஆண்டு கூட தமிழகத்தில் திமுக ஆட்சியே வரும் அப்படின்னு சொல்லி ஊட்டியில மலர் கண்காட்சி தொடங்கி வச்ச முதலமைச்சர் கருணாநிதி தெரிவிச்சிருக்காரு. ஐயா ஊட்டியில கொஞ்சம் வெயில் குறைவுங்க ஐயா. வெயில் குறைவா இருந்தா எதோ பேச தோணும். சில இடத்துல அந்த இடத்துக்கான தன்மை. அடுத்து சென்னைக்கு வெயிலுக்கு வந்தா, சென்னை வெயிலுக்கு வந்தா முதலமைச்சருக்கு எல்லாம் தெளிஞ்சிரும். ஐயோ 2026 நம்ம தோத்துருவோம். அதனால ஊட்டியில் இருக்காரு, கொஞ்சம் தெளியாம இருக்காரு. கீழே இறங்கி சென்னைக்கு சென்னை வெயிலுக்கு வந்தோடனே முதலமைச்சர் அவருக்கு எல்லாம் தெளிஞ்சு 2026 உறுதியாக தோற்போம் என்று மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும்.